राधे कृष्णा। जय सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास महाराज की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவம். நமக்கெல்லாம் ராமராஜ்யம் ஆரம்பிச்சாச்சு, இனி ஒரு குறை இல்லை. ராமராஜ்யம் ஆரம்பிச்சு எடுத்து, அதனால நீங்க பாட்டுக்கு நிம்மதியா வாழ்வதை மட்டும் பாருங்கள். மற்ற எந்தத்தையும் யோசிக்கவோ கவலைப்படவோ பயப்படவோ சந்தேகிக்கவோ ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா தனக்குள்ள புகுந்த பூதம் பத்தி அழகா அம்மா கிட்ட சொல்லிட்டார். இன்னும் அழகு இல்ல, ரொம்ப அழகான ஒரு அபங்கம். எவ்வளவு தூரம் அவர் ஹிருதயத்துக்குள்ள ராமன் இருந்தா இப்படி சொல்ல முடியும்? ஜம்முன்னு இருக்கியாடா, எப்படி இப்படி இருக்கா, சூப்பரா இருக்கியா அப்படின்னு அதை கேட்டா, எனக்குள்ளே கண்ணன் இருக்கான், எனக்குள்ளே ராமன் இருக்கான்னு சொல்றதுக்கான ஒரு புத்தி நமக்கு வரணும். ரைட்? இல்லை ஹெல்த்தியா இருக்கா, உள்ள பகவான் இருக்கான். பிரகாசமா ஜம்மன் ஹாப்பியா இருக்க, உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பகவத் சிந்தனை வரும். டென்ஷன் ஆகும், அப்படியே பகவத் சிந்தனை டென்ஷனா பண்ணக்கூடாது, ஜாலி. இந்த மெடிடேஷன் அப்படின்றது கம்பல்ஷனோ இல்லாட்டி ஒரு ஒரு டியூட்டி இப்படி என்ன வச்சுக்கோங்க, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ஜாலி. மெடிடேஷன் எப்படி தெரியுமா பண்ணணும்? ஒரு சின்ன குழந்தை ஐஸ்கிரீமையோ சாக்லேட்டையோ நினைச்சுட்டு இருக்கிறா போலே, ஒரு அம்மா தன் கை குழந்தையை நினைத்திருப்பதை போலே, கஞ்சன் தன்னுடைய செல்வத்தையே நினைத்துக் கொண்டிருப்பது போலே, தாகத்துல இருக்கிறவன் தண்ணீரே நினைத்துக் கொண்டிருப்பது போலே, காமுகன் தனக்கான காமத்தைக்கான விஷயங்களை நினைப்பது போலே, இப்படி பலவிதமா சொல்லிட்டு போகலாம். நம்ம குலசேகர ஆழ்வார் அரிசினத்தால் ஈன்றதாய் அதற்றினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அப்படின்ற போல அது அப்படி நினைச்சு, அதுவும் ஜாலியா நினைங்கோ. ரைட்? நம்மெல்லாம் என்ன அந்த காலத்துல அப்படி சொல்லுவோமா, இந்த தீபாவளி வரதுன்னா தீபாவளி அந்த ட்ரெஸ் போடுறத நினைச்சுட்டே இருப்போமே. அது போல இந்த லாஸ்ட் டே எக்ஸாம், நாளையோட எக்ஸாம் முடியறதுன்னா அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறத விட எக்ஸாம் முடியறதுலயே ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அது போலே வெளியூர் போன அழகான ஆரோக்கியமான அற்புதமான காதல் மிகுந்த கணவன் வந்து தன்னை கொஞ்சதையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான காதலி போலே பகவானை நினையுங்கள். அவ்வளவுதான். இதுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். ஜஸ்ட் என்ஜாய் யுவர் பகவான், அவ்வளவுதான். அதை பண்றதுக்கு யார் பர்மிஷனும் உங்களுக்கு வேண்டாம். என்ஜாய் பகவான், அப்படி நினைக்கணும், அப்படி என்ஜாய் பண்ணணும். அதனால சமர்த்த ராமதாசர் இவ்வளவு அழகா சொல்ற, ராமாயணம் சொல்லி அந்த ராமபூதம் எனக்குள்ளே அப்படின்னு வர்ணிக்கிறார். எவ்வளவு அழகு இல்லையா?
ஸோ அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் அந்த பூதம் ஜாலியா இருக்கட்டும். கண்ணை மூடி கண்ணை திறந்தா அந்த பூதமே உங்கள் கண்களில் தெரியட்டும். கரெக்டா? சுகம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இந்த பூதம் எங்கும் நிறை பரபிரம்மம். அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு சமத்தா பேசுறது என் நாரியா? அவளுக்கு நாரியா தானே, எவ்வளவு வயசானான்னு, இவ்வளவு பில்ட் பாடியா இருந்தான்னு, ஆஜானு பாகுவா இருந்தான்னு, உலகத்துக்கே சத்குருவாவே இருக்கட்டுமே. அந்த அம்மாவுக்கு அவன் நாரியா? அவ்வளவுதான். அந்த ஆனந்தம் அவளுக்கு. சமர்த்த அவ்வளவு அழகான ஆனந்தமான ஒரு குஷி அம்மாவுக்கு கொடுத்துட்டார். அம்மாவுக்கு ரொம்ப ஆனந்தம். என் பிள்ளை அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான்னு கண் வந்துடுது. ஊரே ஆனந்தப்படுற அண்ணா, அண்ணாவுடைய குழந்தைகள் எல்லாரும் ஊர் முழுக்க இதே பேச்சு. அவ வந்து 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 பாக்குறா. ரொம்ப வயசு ஒத்த வாழலாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் வந்து பார்க்குறா. அதே மாதிரி கங்காதர் சிரேஷ்டர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. நாரோபா நம்ம சமர்த்த ராமதாசரோட வயசுக்காரா இருப்பா. எல்லாருக்கும் இது அதிசயம். விசேஷனா கல்யாணத்தை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமா எல்லாரும் விதவிதமா என்னெல்லாமோ பேசுறா. அதெல்லாம் அவளுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு அவன் வருவான்லாம் யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. வந்துட்டான். அதுவும் ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்கான். அதாவது சில பேர் ஓடி போவா, பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளா வருவான். நிஜமாவே பெரிய ஆளா வந்திருக்கார். லோகத்தை உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு ஜெகதாச்சாரியனாக வந்திருக்கார். கண்ணு தெரியாத அம்மாவுக்கு கண்ணை கொடுத்துட்டார். அவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? அப்ப பார்க்கிறா. கங்காதருக்கு ரொம்ப சந்தோஷம். கங்காதர் நினைச்சு பார்த்துக்கிறார். இந்த பையதான் என்கிட்ட உபதேசம் பண்ணுனா அப்படின்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெருசா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறார். தம்பியை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ரொம்ப நன்றியோட பார்க்கிறார் நம்ம சமர்த்த ராமதாசர் அண்ணாவ. கங்காதர் வந்து தனியா கூட்டு பேசிட்டு இருக்காரு. 2 பேரும். அம்மாவுக்கு அவ்வளவு ஆனந்தம். இந்த பசங்களுக்கெல்லாம் அவருடைய சித்தப்பா இப்படி வந்துட்டாரு அப்படின்னு பரிபூர்ண ஆனந்தம். ரொம்ப விசேஷமா இருக்கு எல்லாமே. அப்ப கங்காதர் சிரேஷ்டவும் நம்ம சமர்த்த ராமதாசரும் பேசிட்டு இருக்கான். ஸோ கங்காதர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அதனால அவர் வந்து பார்த்துட்டு இருக்கார். இவன் நிஜமாவே ஜோரா சரியான வைராக்கிய சன்னியாசியா இருக்கானா, இல்லாட்டி இந்த பசி தாகம் இதுல தப்பிக்கிறதுக்காக ஊர் காதியை கட்டிண்டு கடைசி சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கானா, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழறதுக்காக சன்னியாசி ஆயிருக்கானா அப்படின்னு அவருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு எண்ணம். ஸோ நிறைய கேள்விகள் கேட்கிறார். தனியா ஆயிஷன் போய் பேசிட்டு இருக்கார். அவர் சமர்த்தா ராமதாசுல நிறையா நரோபா அவருக்கு சாஸ்திரோர்த்தமா நிறைய விஷயங்கள் கேட்க 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 அவருக்கு ஒண்ணு புரியறது. நிஜமாவே ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல சமர்த்த ராமதாஸ் இருக்கார் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருத்து. அப்ப சமர்த்த ராமதாசர் அண்ணாவுடைய கையை பிடிச்சுட்டு சொல்றார், என்ன ஒரு பெரிய பாவத்திலேருந்து நீ காப்பாத்திருக்காய் அண்ணா. நான் உனக்கு எப்பயும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு விஷயம், நான் 12 வயசுல அந்த கல்யாணத்திலேருந்து ஓடி போன பிறகு நீ அந்த முகூர்த்தத்துல அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே, இல்லாட்டி பெரிய பாவம் என் தலையில விழுந்திருக்கும். நீ காப்பாத்தின.
அப்பா போன பிறகு அம்மாவை இவ்வளவு தூரம் ஜம்முன்னு காப்பாற்றி கொண்டு வந்ததாய். இந்த குடும்பத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ணலை, ஆனா நீ எல்லாமே பண்ணிட்டாய் அப்படின்னு சொல்ல கங்காதர் இறுக்கி ஆலிங்கம் பண்ணிக்கிறார். டேய், நான்லாம் குடும்பம், நம்ம குலம், இப்படி ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கேன்டா, உலகத்துக்காக இருக்கடா, நீதாண்டா பெரியவன் அப்படின்ற பரஸ்பரம் பொறாமை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறார். ரொம்ப ஆனந்தம் கங்காதர் சிரேஷ்டக்கு. ஊர்ல வாழ்க்கை எல்லார்கிட்டையும் இப்ப கண்ணு வேலை தெரிஞ்சு கொடுத்தா போய் 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 பேசிட்டு இருக்கா. இந்த அம்மா நாரியாவுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கறா, நாரியா சாப்பிட்றா. அம்மா கேட்கிறா 24 வருஷம் என்ன பண்ண, எங்கெல்லாம் போனா, இவர் எல்லாம் சொல்றார். காஷ்மீர், பத்ரிகாசிரமம், எங்கெல்லாம் சுத்தினாரு, துவாரகா, சகலமும் சொல்லி அவர் எல்லாம் சொல்றார். எங்கெல்லாம் மட்டம் ஸ்தாபிதம் பண்ணிருக்காரு, யார் யார் சிஷ்யா. அம்மா பிரமிச்சு போற, அவ்வளவு மட்டம் ஸ்தாபிதம் பண்ணிருக்கியா, இவ்வளவு பேர் உனக்கு சிஷ்யாளா அப்படி எல்லாம் ஆனந்தப்படுறா. அப்ப கங்காதருடைய பசங்க இருக்கா இல்லையா, பெண்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது, புதல்விகள். அந்த குழந்தைகளுக்கு எப்படி வாழணும் அப்படின்ற சொல்லி கொடுக்கிறார். அதுவும் அபங்கமாக தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு காண கிடைக்கல. ஆனா ஸ்திரீ குழந்தைகள் எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி நம்பிக்கையோட இருக்கணும், எதற்கும் அசராத தளராத மனசோட இருக்கணும். எப்பொழுதுமே இந்த குழந்தைகள்னு வரும்பொழுது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றதுல சரி, இந்த ஆண் குழந்தை இந்த மாதிரி இருக்கணும், பெண் குழந்தை இந்த மாதிரி இருக்கணும்னா அவளுடைய உடல் ரீதியான விஷயங்களை வச்சுண்டு நீ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணணும் இப்படின்னு சொல்லலாம். நீ உடம்பு இப்படி பார்த்துக்கணும் இப்படி எல்லாம், அதுக்கேற்ற அவளுடைய ஸ்ட்ரக்சர் வேற, ஆண்களுடைய ஸ்ட்ரக்சர் வேற, அதுக்கேற்ற மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, ட்ரைனிங் எல்லாமே மாறும். ரைட்டா? மென்டலி 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், எமோஷனலி 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லா சிச்சுவேஷனுமே 2 பேருக்குமே ஹேண்டில் பண்ண தெரியணும். யாராவது அப்யூஸ் பண்ணாலும் தன்னை காப்பாத்திக்க தெரியணும், யாராவது ஏமாத்தினாலும் அதுல இருந்து மீண்டு வெளில வர தெரியணும். இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை, நிறைய பேர்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து இந்த குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லித்தரோம் குழந்தைகளுக்கு. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லித்தரேன். ஆண் குழந்தைகளுக்கும் இந்த குட் டச் பேட் டச் சொல்லி தரணும். பெண் குழந்தைகிட்ட மட்டும் மிஸ்பிஹேவ், ஆண் குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றவா இருக்கா நிறைய எல்டர்ஸ். அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றவா மிஸ்பிஹேவ் பண்றவா இருக்கா. ஸோ 2 பேருக்குமே சொல்லி தரணும், 2 பேருக்குமே வாழ்க்கையை பத்தி சொல்லித்தரணும். 2 பேருக்குமே அன்புன்னா என்ன, அக்கறைனா என்ன, உரிமைனா என்ன, தைரியம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, மரியாதைனா என்ன, சொசைட்டியில் அப்படி வாழணும் எல்லாமே சொல்லித்தரணும். சமர்த்த ராமதாசர் எப்படி ஆண் பசங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லிட்டு, ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நீங்களும் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுங்கோ, தைரியமா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ. ஒரு கணவனை எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா அப்படி கணவனை ஹேண்டில் பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், வெளி மனுஷா கிட்ட எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் லைஃப் ஓரியன்டட் லெசன்ஸ் தான் சமர்த்த ராமதாசர் சொல்றார். பக்தி எப்படி இருக்கணும், பக்தியுடைய பிரயோஜனம் என்ன, பகவானை எப்படி அனுபவிக்கணும், ரொம்ப அழகா சில உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எப்படி சாப்பிடணும். குழந்தைகளுக்கு வாழ சொல்லி கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை சொல்லி தரணும், அதுதான் சுகம். சமர்த்த ராமதாசர் 1 மாசம் அம்மா கூட இருக்கா. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. ஆனா அப்பப்ப அம்மா கிட்ட வந்து தன்னுடைய அந்த ஆசிரமங்கள், மடங்கள், அவர் ஸ்தாபிதம் பண்ண கோவில்கள் எல்லாம் சொல்லி
அதாவது இவன் ஊர் சுற்றுறதுனே சுத்திட்டு தான் இருப்பான்ற மாதிரி அவருக்கு மைண்ட் செட்டில் அம்மாவுக்கு உண்டாக்கிட்டார். அப்புறம் அம்மாக்கிட்ட ஒரு நாள் சொல்கிறேம்மா, முன்னாடி நான் சொல்லாம ஓடினேம்மா, இப்போ நான் உங்ககிட்ட உத்தரவு கேட்குறேன், சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஆனால் பெரிய காரியம் இருக்குமா, இந்த குடும்பத்துக்கு இந்த குலத்திற்கு அண்ணா சிரேஷ்ட இருக்கார். அவர் வீட்டுக்கான பிள்ளை, நான் நாட்டுக்கான பிள்ளைமா. நீ பெரிய தபஸ்விமா, அதனாலதான் ஒரு குழந்தைய குலத்திற்காகவும் ஒரு குழந்தைய தேசத்திற்காகவும் உன்னால் தர முடியாது. என் ராமராயா எனக்கிட்ட கட்டல தேசத்திற்கான கர்மா, அதை நான் பண்ணணும். அப்படின்னா நான் இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னா, நான் நிறைய இள வயசுக்கார ஆளுக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இன்னும் நிறைய பண்ணணும்மா, தேசம் விடுதலை அடையணும்மா, இந்து சாம்ராஜ்யம் ராமராஜ்யம் அமையணும்மா. அதுக்கு நான் பல இடங்கள் பல ஊர்கள் யாத்திரை போயிட்டே இருக்கணும்மா, நிறைய காரியங்கள் இருக்குமா, உன்னுடைய அனுமதி வேணும் எனக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற. அம்மா புரிஞ்சுடுத்து, இவனை பிடிச்சி வைக்க முடியும், அட்லீஸ்ட் வந்தான் சந்தோஷம், என் பிள்ளை நன்னா இருக்கான், நல்ல லெவல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். ஒரு மாதிரி அம்மா சமாதானம் ஆகிறா, அதுலேயே சொல்லிட்டு போறானே எப்பயாவது வருவான்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிறா. கங்காதர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சமர்த்த ராமதாசர் என்ன சிரேஷ்ட சொல்லுங்க அப்படின்னு. இல்லைக்கண்ணா, என்கிட்ட நீ அன்னைக்கு உபதேசம் கேட்டாய், நான் உனக்கு இன்னும் பக்குவம் ஆகட்டும் பெரியவனாகட்டும் நான் சொன்னேன். ஆனா அவன் நீ சொன்னதுனால தானே நான் தபஸ் பண்ணேன், எனக்கு ஆஞ்சநேய ராமர்லாம் பிரத்யட்சமான. நாரியா நரோபா, அதனாலதான் நான் உபதேசம் பண்ணது. உன்னுடைய தகுதிக்கு உனக்கு அவர்கள் தான் உபதேசம் பண்ணணும். அது என்னமோ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணித்த சமயத்துல சொல்லிட்டேன். நீ சின்ன குழந்தை, நீ வளரணும்னு சொன்னதெல்லாம் நரோபா சொன்ன சிரேஷ்ட, எனக்கு உங்க ஹிருதயம் தெரியும் சிரேஷ்ட. நிஜமா அந்த சமயத்துல நான் புரிஞ்சுக்கல. ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு அதற்கான தெளிவான பதில் என் ராமராயா கொடுத்துட்டான். என் மேல அக்கறையினால நான் தபஸ் பண்ணணும்ன்றதுனாலேயே எனக்கு அது உந்து சக்தியே நீதான்னா. ஞானேஸ்வரருக்கு நிவர்த்திநாத் உபதேசம் பண்ணா போல எனக்கு நீ உபதேசம் பண்ணிட்டா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா, அது ரொம்ப அவசியமாச்சே. ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளுக்கெல்லாம் அவரோட சித்தப்பா கிளம்புறா. எல்லாருக்குமே ஒரு ஊரில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்க்குறா, ஊரெல்லாம் பார்க்குறார். நல்லா அவருடைய பிரியமான ஆஞ்சநேயர் கோயிலில் உட்காந்து நித்தியம் தியானம் தபஸ் பண்றார். தான் ஏறி விளையாடின மரங்கள், அந்த நதி எல்லாம் பார்க்குறார். ரொம்ப ஆனந்தம். இந்த ஊர் நன்னா இருக்கட்டும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டார். அழகா அம்மா அண்ணா எல்லார்கிட்டையும் பிரியா விடை கிளம்புறார் சமர்த்த ராமதாசர். அவெல்லாம் உலகத்திற்கான பொது சொத்து. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட குடும்பமோ ஒரு குறிப்பிட்ட குலம் மட்டுமே அவர்களை சொந்தம் கொண்டாடிட முடியாது. அவளுக்கு உரிமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் உலகத்திற்கான சொத்து. அது அப்படிதான். கங்கையை கொண்டு போய் யார் அடைச்சு வைக்க முடியும்? இமயமலையை போய் யார் ஒளிச்சு வைக்க முடியும்? ஆகாசத்தை யார் சுருட்டிட முடியும்? சூரியனை போய் எனக்கு மட்டும்தான் யார் உரிமை கொண்டாட முடியும்? கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் உரிமை, நமக்கும் அதில் ஒரு பங்கு உரிமை உண்டு, அவ்வளவுதான். அதனால அம்மா எல்லாரும் பிரியா விடை கொடுத்தார்கள். குழந்தைகளுக்கும் இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் உபதேசம் பண்ணார். தன்னுடைய கிராமமான ஜாம்பிலிருந்து கிளம்பினார். மீதி விஷயம் நாளைக்கு. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம,
श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय जय रघुवीर समर्थ। राधे कृष्ण।